அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு டாப் 5 சைக்காலஜிக்கல் சொல்யூஷன் இருக்கு. அதுல 2 சொல்யூஷன்ஸ் பாஸ்ட் 2 வீடியோஸ்ல பார்த்திருந்தோம். இந்த வீடியோல அதுக்கான 3rd சொல்யூஷன் என்னன்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணணும் வெளியே வர்றதுக்கு? பிசிக்கல் ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா என்னது ப்ரோ? இது ஒரு பிஹேவியரல் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நம்மளுடைய நடத்தையை மாற்றி அமைக்கிறதன் மூலமா ஃபோன் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றது. இதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். முதல் விஷயம் வந்து டிஸ்டன்ஸ். அதாவது இப்போ நம்ம மொபைல் நம்ம கையிலையோ அல்லது கைக்கு பக்கத்துலேயே இருக்கும்போது தான் அடிக்கடி எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு மாறா இப்போ நமக்கு மொபைல் தேவை இருக்காதுல்ல, எந்த வேலையும் மொபைல்ல இருக்காது, அவசியம் இருக்காது. அந்த நேரத்தில் வந்து நம்ம பக்கத்து ரூம்ல வந்து மொபைலை வச்சுட்டு நம்ம வந்து இருக்கணும். இப்போ பக்கத்து ரூம்ல இருக்கும்போது என்ன நடக்கும்னா நம்ம போய் எடுக்கிறதுக்கு நேரம் ஆகும். அந்த எடுக்கிறதுக்குள்ள நம்மளுடைய மூளை வந்து இதை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனப்படும். அதுக்கு பதிலாக நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம் அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபோன் எடுக்கிறதையே நம்ம வந்து தவிர்க்க ஆரம்பிப்போம். அப்படி இல்லைன்னா 10 அடி டிஸ்டன்ஸ்ல வந்து வைக்கலாம். அதாவது இப்போ வீட்டில் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி மொபைலை வச்சிட்டோம் அப்படின்னா அப்பவும் வந்து எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் வரும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து டிசிப்ளினை உருவாக்கும். ஓகே ப்ரோ, இப்போ நீங்க சொன்னதெல்லாம் ஓகே ப்ரோ. சிங்கிள் ரூம் இருக்கு, அந்த வீட்டில் வேற ரூமே இல்லை, அப்போ எங்க ஃபோன் வைக்க? இப்போ டிஸ்டன்ஸ்ன்றது வெறும் தூரம் மட்டும் கிடையாது, இதை வேறு விதமாகவும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஹைட்டு. இப்போ நம்ம படுத்திருக்கும் போதோ அல்லது உட்காந்துருக்கும் போதோ நம்மளால எடுக்க முடியாத அளவுக்கு உயரத்துல வச்சிடலாம். ஒரு செல்ஃப்லையோ அல்லது மேல இருக்கக்கூடிய பரன்லையோ அந்த மாதிரி வச்சுட்டோம்னா அப்பவும் வந்து எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் வரும். ஃபோன் வரும்போதே யோசிச்சு பாருங்க, நீங்க யாரு கூடயா பேசிட்டு இருக்கீங்க, அந்த நேரத்துல ஃபோன் வருது, ஃபோன் கொஞ்சம் தள்ளி இருக்கு, அப்ப எப்படி தோணும்? இப்பதான் ஃபோன் அடிப்பாங்கலாம் அப்படின்னு புலம்பிட்டே நம்ம எந்திரிப்போம். அது ஏன் எந்திரிக்கிறோம்னா நம்மளுடைய மூளைக்கு ஒரு சோம்பேறித்தனம், அதை போய் எடுக்கணுமான்னு. ஆனா அதே சமயம் ஃபோன் வருது, எடுத்தே ஆகணும், வேற வழி இல்லை, அதனால நம்ம எந்திரிக்கிறோம். இதுவே ஒருவேளை ஃபோன்ல இருக்கு, அதை சும்மா வந்து எடுத்து யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குன்னா அப்ப நமக்கு எந்திரிச்சு போய் எடுக்கணும்னு தோணாது. அதுக்கு மாறா கொஞ்சம் நேரம் போட்டும் அப்படின்னு தான் தோணும். ஸோ இப்போ இது ஹைட்டு, அதாவது ஸ்டூல் வச்சு எடுக்கிற உயரத்துக்கு இருக்கணும், அப்பதான் சோம்பேறித்தனம். வீடு அந்த தோது இல்லைன்னா வீடு அந்த தோது இல்லைன்னா இன்னும் சில விஷயங்கள் வந்து பண்ணலாம். எப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து நான் சொன்னது வந்து நீங்க இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு தாமதமாகணும், அவ்வளவுதான். அப்ப இது தூரத்துலயும் இருக்கலாம், ஹைட்லயும் இருக்கலாம், அல்லது பக்கத்துல இருந்துகிட்டே நமக்கு சோம்பேறித்தனம் வர்ற அளவுக்கு நம்ம பண்ணலாம். உதாரணத்துக்கு மொபைலை எடுத்தோம்னா அதை எடுத்தோடனே நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப உள்ள வச்சிடுறது. இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு சோசியல் மீடியா, ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்து ரீல்ஸ் பார்க்கணும்னு தோணுதுன்னா அது மொபைல் எடுத்தோடனே ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கிறது அந்த மாதிரி இல்லாம ரொம்ப உள்ள ஃபோல்டர்லாம் போட்டு உள்ள இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப அதே சமயம் வந்து கொஞ்சம் தள்ளி மொபைலை வச்சுட்டு பக்கத்துல யாராவது இருக்கணும், அல்லது ஊடல ஏதாவது இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும், அதை தாண்டி தான் போய் எடுக்கணும்ன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இது வந்து உங்களால வந்து ஃபோன் எடுக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் ஃபோன் எடுக்கிறத தாமதப்படுத்தும். அப்படி டிலே ஆகும்போதே நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இது ஒரு முதல் விஷயம், இதை பண்ணணும். அதோட சேர்த்து இப்போ நீங்கள் ஒரு வேலையில் ஃபோக்கஸாக இருக்கீங்கன்னா அப்போ என்வாயர்மெண்டல் ஐசோலேஷன் பண்ணிக்கணும். அதாவது அப்படின்னா என்னன்னா இப்ப மொபைல் இருக்குல்ல, அதை வந்து தனிமைப்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாக நீங்க உங்களை தனிமைப்படுத்திக்கலாம். மொபைலை வீட்டுல வச்சுட்டு தனிமையில இருக்கவே கூடாதுன்றதுக்காக தான் ப்ரோ இங்க பாதி பேர் போன் அடிக்டே ஆயிருக்காங்க. தனிமை வேணாம் ப்ரோ. இல்ல, நான் என்ன சொன்னேன்னா ஃபோக்கஸா ஒரு வேலை பார்க்கும்போது அந்த நேரத்துல தனிமை தான் முக்கியம். இப்ப நீங்க எழுதுறீங்க, படிக்கிறீங்க, அப்ப தனியா இருக்கிறீங்க, அப்ப உங்க கையில போனும் இருக்கு. இப்ப என்ன நடக்கும்? படிக்கும் போதோ எழுதும் போதோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்ப நீங்க ஐசோலேட் பண்ணிக்கும் போது என்ன நடக்கும்னா மொபைல் வீட்டுல இருக்கட்டும், நீங்க மொட்டை மாடியில போய் படிக்கலாம். இப்ப வந்து படிப்புல மட்டும்தான் கவனம் இருக்கும். மொபைல் எடுக்கணும்னு தோணுனா கூட கீழே போய் எடுக்கணுமா அப்படின்ற அந்த சோம்பேறித்தனம் வந்துடும் ஒண்ணு. அதே சமயம் உங்க கண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா உங்க மனசுக்கும் அது தெரியாது. அதாவது இதுதான் வந்து சைக்காலஜில அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க கண் பார்வையில இருந்து ஒரு விஷயம் மறையும் போது உங்களுடைய மனசுல இருந்தும் அந்த விஷயம் வந்து மறைஞ்சுதான் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு அதுக்கு பக்கத்துல தட்டு இருக்கு, தட்டுல முறுக்கு இருக்குன்னா நம்மள அறியாம நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இப்ப இதே முறுக்கு டப்பால போட்டு மேல பாறைல இருக்கு, அப்ப என்ன நடக்கும்னா
எந்திரிச்சு போய் எடுக்கணுமா அப்படின்ற அந்த ஒரு யோசனை கூட வர ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் சொல்றது. அப்ப நீங்க வேலை பார்க்கும்போது வெறும் படிக்கிறது மட்டும் இல்லாம ஒர்க் பண்ணும்போது கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஆஃபீஸ்ல இருக்கும், ஆஃபீஸ்ல டேபிள்ல லேப்டாப் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். அப்ப பக்கத்துலேயே மொபைல் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த டேபிளோடைய ஓரத்துல, அதாவது கையை நீட்னா கூட எட்டக்கூடாது, எடுக்கிற மாதிரி பண்ணணும். அப்படி இல்லையா கீழே வந்து ஒரு அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் அதை இழுத்து அதுக்குள்ள வச்சு அந்த டிராயர்ல கூட வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து டிலே பண்ணும், பிளஸ் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை தூண்டி விடும். ஈஸியா இருக்க கூடாது, எல்லாத்துக்குமே ஒரு மெனக்கீடு பண்ற மாதிரி பண்ணணும். ஆமா, அதேதான். இப்ப நம்ம வீட்டுல இருக்கும்போது நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க, ஹைட்டும் இல்ல பக்கத்து ரூமும் இல்ல, அப்போ ஒரு பாக்ஸ் மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு பாக்ஸ் அல்லது ஒரு சூட் கேஸ் இல்லைன்னா ஒரு பீரோ, அதுல வச்சு அதை பூட்டிடணும். பூட்டும்போது என்ன நடக்கும்னா நம்மளால போய் சாவியை எடுத்து அதை திறந்து அதுக்கப்புறம் பார்க்கணுமான்னு தோணும். இங்க என்ன விஷயம்னா மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்ப அதான் கேட்க வந்து, ஒரு மொபைல் அடிக்ட்ல இருந்து வர்றதுக்கு நம்ம இவ்வளவு வேலை பார்க்கணுமா? மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்தா நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. அந்த நன்மைகள் நம்ம கிடைக்கணும். மொபைல் அடிக்ஷன்ல போனா நம்மளுடைய மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே பாதிக்கப்படும். ஸோ அந்த பாதிப்புல இருந்தும் நம்ம தப்பிக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணணும். இதை லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. அதுல இருந்து முழுமையா வெளியே வந்து யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும். மொபைல்ல வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. சோ அதுக்கு யூஸ் பண்றதை தவிர்க்கணும்னு சொல்ல வரல. சோ இதை மட்டும் ஆனா பண்ணலாம். அதே மாதிரி தூங்க போகும்போது நிறைய பேர் இதுதான் தப்பு பண்ணுவாங்க. தூங்கும்போது அப்படியே மொபைல் யூஸ் பண்ணாதான் தூக்கம் வரும் அப்படின்னு அவங்களுடைய மைண்ட் செட்டே இருக்கும். ஸோ அதை மாத்திக்கணும். தூங்கும் போது மொபைலை வந்து கையில வைக்க கூடாது, எட்டுற இடத்துல இருக்கக்கூடாது. அப்பவும் அந்த டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது பண்ணும்போது மறுபடியும் அந்த சோம்பேறித்தனம் அதிகரிக்க தான் செய்யும். ஸோ இப்படி நடக்கும்போது இப்போ எனக்கு இதுல ஒரே ஒரு டவுட். இப்போ தூங்குறவங்க சொன்னீங்கல்ல, ஒரு சில பேர்த்துக்கு தூக்கம் வரும், காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஹெவி பிஸியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக ஃபோன் யூஸ் பண்றாங்க, பட் அது நைட் டைமா இருக்கு, இது என்ன பண்ண? நைட் டைமாக இருக்கும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே இதை போன பார்ட்டில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அதை பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். நைட் டைமில் நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது மொபைலில் இருக்கக்கூடிய லைட்டு நம்மளுடைய கண்ணு வழியாக அது ஒரு சிக்னலாக மூளைக்கு போகும். அப்போ மூளை என்ன நினைக்கும்னா விடிஞ்சு தான் இருக்குது, இன்னும் தூங்குறதுக்கு உண்டான நேரம் வரல அப்படின்னு தான் நம்மளுடைய மூளைக்கு வந்து தோணும். அப்போ மூளை வந்து மெலோட்டனின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்காது. இந்த மெலோட்டனின் ஹார்மோன் கிடைச்சாதான் நமக்கு தூக்கமே வரும். இப்ப யோசிச்சு பாருங்க, ரிலாக்ஸா இருக்கணும்னு நீங்க மொபைலை எடுத்து யூஸ் பண்ணும்போது நைட்டு அப்ப உங்களுடைய கண்ணு வழியா போகக்கூடிய அந்த ஒளி அலைகள் அதை வந்து உங்களுடைய மூளை என்னவா நினைச்சுக்கும், இன்னும் நைட் ஆகல அப்படின்னு நினைச்சுக்கும். அப்ப நீங்க மொபைல் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு வச்சுட்டு வந்து தூங்க ட்ரை பண்ணாலும் அடுத்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் தூக்கம் வர்றதுக்கு. அப்ப காலையில வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு 9 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து டென்ஷனோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்கும்போது ஒரு 10 மணிக்கு போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வச்சா 12:30க்கு தான் அடுத்து தூக்கமே வரும். இல்ல, ஒரு தூக்கம் வருது, பட் இருந்தாலும் போன்ல என்ன இருக்கு, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் கேட்கிறேன், தூக்கம் நல்லா தூக்கம் வருது, ஆனா அவங்களுக்கு வந்து போன் யூஸ் பண்ணணும், இதான் மைண்ட் செட். இல்ல, அதுதான் சொல்றேன். நீங்க போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே வர்ற தூக்கமும் வந்து போக ஆரம்பிச்சிரும். அதுல இருக்கக்கூடிய வைப்ரண்டான கலரு, அதுக்கப்புறமா அதுல நம்ம பார்க்கக்கூடிய விசுவல்ஸ், இதெல்லாமே உங்களுடைய மூளையை தட்டி எழுப்பி இது தூங்குறதுக்கு உண்டான நேரம் இல்லை அப்படின்ற விஷயத்த அந்த சிக்னலை கொடுக்கும். அப்ப மெலோட்டனின் சுரக்கிறது குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நீங்க நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு யாராவது உங்களை இப்படி தட்டி எழுப்பிட்டாங்க அப்படின்னா தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்னா தூக்கமே வராது. ஏன்டா எழுப்புன, தூங்கிட்டு இருந்தவனு தோணும்ல. அதேதான் நீங்க மொபைல் யூஸ் பண்ணும்போது தூக்கம் வருதுன்னா தூங்கிடணும். அதுக்கு மாற என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பெருசா பண்ண போறது கிடையாது உலகத்தை மாத்துற அளவுக்கு. அப்ப நீங்க இதுக்கு மாற என்ன பண்ணலாம்னா நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு காலையில சீக்கிரம் எந்திரிச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆரம்பத்துல சொன்ன வந்து இதுதான், 10 மணிக்கு நீங்க மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 12:30க்கு தான் தூக்கமே வரும். அதுக்கப்புறம் காலையில எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்ப மறுபடியும் எல்லாமே லேட் ஆகும். ஸோ நீங்க ரிலாக்ஸ் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு தவறு அடுத்த நாளுடைய
ஒட்டுமொத்த ரிலாக்ஸேஷனையுமே குலைச்சு ஒரு டென்ஷன்லயே உங்களை வச்சுக்கும். இது உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் பிசிக்கல் ஹெல்த்துக்கும் ஆபத்து தான். இதை பண்ணலாம். கடைசியா உங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், சிந்திக்கக்கூடிய மூளையினுடைய சிந்திக்கக்கூடிய பகுதி, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இதை எப்படி பண்ணணும்னு சொல்றேன். முதல்ல வித்தியாசத்தை சொல்லிடுறேன். லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு மூளையில. இது வந்து நம்மளுடைய ஆசை, அதாவது நம்ம சாப்பிடுறது, தூங்குறது, அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சதை பண்ணணும் அப்படின்னு விரும்புறது, ஒட்டுமொத்தமா நம்மளோட எமோஷன் எல்லாமே வந்து லிம்பிக் சிஸ்டத்தினால கட்டுப்படுத்தப்படுது. அதே சமயம் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற மூளையின் பகுதியானது நம்ம லாஜிக்கா யோசிக்கிறதுக்கும் நல்லா முடிவெடுக்கிறதுக்கும் வந்து உதவியா இருக்கு. இப்ப இது ரெண்டுமே பேலன்ஸா இருக்கணும். பேலன்ஸா இல்லாம லிம்பிக் சிஸ்டம் மட்டும் வந்து ஆக்டிவா இருந்தா என்ன நடக்கும்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது வேணும், அது நம்ம கிடைக்காதுன்னு கூட நம்மளுடைய மூளை வந்து நமக்கு சொல்லாது. ஏன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து ஆக்டிவா இல்லாம போகும். இப்ப ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவா இருந்தாதான் இப்போ ஒரு விஷயம் இருக்கு, மேல உயரத்துல மரத்துல ஒரு பழம் இருக்கு, அதை எடுக்கணும்னு தோணுது. ஆனா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவா இருந்தா என்ன சொல்லும்னா, எடுக்கணும், ஆனா எப்படி எடுக்கிறது, கல்லை விட்டு எரியலாம், இல்லைன்னா அந்த மரத்துல ஏறி புடுங்கலாம், அதுக்கு ஏணி போட்டு ஏறலாம், இந்த மாதிரி வந்து நமக்கு ஐடியாஸ் கொடுக்கும். ஆனா இப்ப ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவா இல்லைன்னா லிம்பிக் சிஸ்டம் மட்டும் ஆக்டிவா இருக்குன்னா அந்த ஆசை மட்டும் இருக்கும், பழம் வேணும். ஆனா அதை எப்படி எடுக்கிறதுன்ற யோசனையே வராது அந்த நேரத்துக்கு. சோ அந்த மாதிரிதான் ஒருத்தவங்க கோவப்படும் போது இந்த லிம்பிக் சிஸ்டம் தான் ஆக்டிவ் ஆகும். அதனாலதான் கோவத்துல கண்ணாபின்னான்னு பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆக்டிவ் ஆகும். லிம்பிக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் தான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து தட்டி எழுப்பப்படும். அதனாலதான் கோவத்துல கண்ணாபின்னான்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இதே இன்னொரு உதாரணம் சொல்றேன். சின்ன குழந்தைங்களுக்கு லிம்பிக் சிஸ்டம் தான் வந்து முதல்ல மூளையில வளரும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், லிம்பிக் சிஸ்டம் தான் பசியை கொடுக்கும், நம்மள சாப்பாடு, தூக்கம், இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமானது. இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து 25 வயசு கிட்டத்தட்ட ஆகும்போது தான் முழுமையான வளர்ச்சியை அடையும். அதனாலதான் 25 வயசுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகள், பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தவறா இருக்கும். இப்ப அதனாலதான் குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட் வேணும்னா வேணும், அழ ஆரம்பிச்சிருவாங்க. நம்மகிட்ட பணம் இல்லைன்னு சொன்னா கூட அது அவங்களுக்கு புரியாது. ஏன்னா யோசிக்கக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அவங்களுக்கு வளர்ச்சி முழுமையா அடையல. இதுவே ஒரு 25 வயசான நபருக்கு, அதுக்கப்புறம் அந்த 25 வயசு தாண்டினவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து யோசிக்கக்கூடிய திறன் இருக்கும். இப்ப நான் சொல்லியிருக்கேன், லிம்பிக் சிஸ்டம் தான் ஃபாஸ்டா செயல்படும், அதுக்கப்புறம் தான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் செயல்படும் அப்படின்னு. இதை ஏன் சொன்னேன்னா, நான் ஒவ்வொரு விஷயத்தையும் டிலே பண்ண சொல்றேன்ல. ஒரு விஷயம் அதாவது மொபைலை எடுக்கணுமான்னு யோசிக்க தள்ளி போடுறது. அப்படி தள்ளி போடும்போது என்ன ஆகும்னா, மொபைலை எடுக்கணும்னு உங்க லிம்பிக் சிஸ்டம் துடிக்கும். அதை எடுக்கிறதுக்கு போறதுக்குள்ளேயே உங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து ஆக்டிவ் ஆயிரும். சோ அது ஆக்டிவ் ஆயிருச்சுன்னா இப்ப எதுக்கு போன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். தேவைப்படும் போது எடுத்துக்குவோம் அப்படின்னு தோணும். சோ அதனாலதான் இது வந்து டிலேயிங் ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுடைய பிஹேவியரை மாத்தி இந்த ஒரு விஷயம் பண்ணலாம். மொபைல் அடிக்ஷன்ல இருந்து இதுவும் வெளியே வர்றதுக்கு உதவும் இந்த தேர்ட் சொல்யூஷன். ஓகே, இது தேர்ட் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை மெயின்டைன் பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஒருவேளை இந்த சொல்யூஷன் கொஞ்சம் டஃபா இருக்கு, இதை ஹேண்டில் பண்ண முடியலைன்னா ஃபர்ஸ்ட் 2 சொல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்கை கொடுத்துறோம். இல்ல அடுத்த 4-5 சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல இருந்து கண்டிப்பா வெளியே வந்துடலாம். தேங்க்யூ.